கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நலம் விசாரித்தார். அதற்கு பிறகாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக உங்களிடம். வணக்கம். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாக்கெட் சாராயங்களை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அவர்களிடம் நலம் விசாரித்த எடப்பாடி பழனிசாமி அவரினுடைய அந்த பாதிக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களுக்கு ஆறுதலும் கூட தெரிவித்து இருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை கூட எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருந்தார். இந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் கட்சியினுடைய அந்த ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், அதே போல சி. விஜயபாஸ்கர் ஆகியோரும் கூட உடன் வந்திருந்தார்கள். மற்றும் அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமாரும் கூட இந்த நிகழ்வில் உடன் வந்திருந்தார். இங்கே வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அந்த பாக்கெட் சாராயம் அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொருவராக சந்தித்து அவர்களிடம் உடல் நலம் விசாரித்து ஆறுதல் சொல்லியதோடு மருத்துவர்கள் என்ன மாதிரியான அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள், உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா என்பது தொடர்பாக எல்லாம் கேட்டறிந்து இருந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தார். அதில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இறந்தவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தோம் என்றால் 36 பேர் இறந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு சீக்கிரம் அதாவது குணமடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் விரைந்து குணமடைய விளைகிறேன் என்று கூட அவர் தெரிவித்து இருந்தார். அதே போல பார்த்தோம் என்றால் தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது போதாது, தலா 25 லட்சம் வரை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட வலுவாக அந்த பேட்டியிலே தெரிவித்து இருந்தார். அது மட்டும் கிடையாது, அதே போல பார்த்தோம் என்றால் இங்கு 38 பேர் வரை இறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி, அதாவது சுரேஷ் வடிவு என்ற 2 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி, இவர்கள் அந்த பாக்கெட் சாராயம் அருந்திய நிலையில் உயிரிழந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. 11வது வகுப்பு படிக்கக்கூடிய பெண் உட்பட 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு ஒரே ஆதரவாக அவரினுடைய பாட்டி மட்டுமே தற்பொழுது இருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய 10 லட்சம் என்பது கண்டிப்பாக போதாது, அவர்களுக்கு கூடுதலாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் அதிமுக தரப்பில் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களையும் கூட குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக அந்த குழந்தைகளினுடைய படிப்பு செலவு, பெற்றோர்களை இழந்து அந்த அந்த பாக்கெட் சாராய விவகாரத்தில் பெற்றோர்களை இழந்து தற்பொழுது ஆதரவற்று நிற்கக்கூடிய அந்த 3 குழந்தைகளினுடைய படிப்பு செலவை முழுமையாக அதிமுக ஏற்கும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் கிடையாது, அந்த 3 குழந்தைகளுக்கும் மாதம் தோறும் 5000 ரூபாய் செலவிற்காக கொடுக்கப்படும், அதாவது அதிமுக தரப்பில் கொடுக்கப்படும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் என்பது போதாது, 25 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூட அவர் தெரிவித்து இருந்தார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பம் இதுவரை பார்த்தோம் என்றால் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நமக்கு தகவலின் அடிப்படையில். அந்த வகையில் இறந்தவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை என்பது நிச்சயம் வழங்க வேண்டும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் கூட அவர் கோரிக்கையை வைத்து இருந்தார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் இதில் உயிரிழந்தவர்கள் பெரும்பான்மையானோர் மட்டும் கிடையாது, அனைவருமே கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தான். டாஸ்மார்க்கில் விலை அதிகமாக கொடுத்து சாராயம் வாங்க முடியாமல் இப்படி பாக்கெட் சாராயம் மலிவு விலையில் கிடைக்கிறே என்று ஆபத்தை உணராமல் பாக்கெட் சாராயம் வாங்கி குடிக்கக்கூடிய தினசரி கூலி தொழிலுக்கு செல்லக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தான் இவர்கள் ஒரு நாள் சம்பாதித்தால் தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அடுத்த வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவர்களுக்கான அந்த உதவித்தொகை, அந்த நிவாரண தொகை என்பது உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டு இருந்தார். அதே போல பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு உடல்நிலை குறித்து கேட்டறிந்து இருந்தார்.
அதே போல பார்த்தோம் என்றால் திமுக அரசுக்கு பல்வேறு கண்டனங்களையும் கூட அவர் வந்து பேட்டியின் போது தெரிவித்து இருந்தார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் அறிக்கை வெளியிடுவது மட்டும் இல்லாமல் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட வந்து அவர் தெரிவித்திருந்தார். காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக எம்எல்ஏ செந்தில் குமார் இது தொடர்பாக கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததோடு காவல்துறையில் ஏற்கனவே அவர் புகாரும் கொடுத்திருக்கிறார். ஆனால் வந்து காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்தும் கூட அவர் வந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து படித்து காட்டி அந்த பேட்டியை கூட தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் நேரில் வருகை தந்து அந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்த அவர்கள் உள்ளே சென்று அந்த தீவிர சிகிச்சை வார்டுக்கு உள்ளே சென்று ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு உடல் நலம் விசாரித்து ஆறுதல் கூறியதோடு உறவினர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை வந்து தெரிவித்திருந்தார்கள். மேலும் மருத்துவ குழுக்களோடு பேசிய அவர்கள் பார்த்தோம் என்றால் அவர்களினுடைய உடல்நிலை எப்படி வந்து இருக்கிறது என்பது தொடர்பாகவும் வந்து கேட்டறிந்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.